பவானி. கிளம்பலாம்ப்பா. போஸ் தானே? பவானி காலேஜ் கிளம்புது. முதல்ல கிளம்பியாச்சா? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வா. இந்தா. அக்காக்கு மாமாக்கு நமஸ்காரம் பண்ணு. அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நல்லா படிச்சு ஓஹோன்னு ஒரு வேணா எழுதி வச்சுக்கோ. பாரு பவானி, நாளை பின்ன அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா என் தங்கச்சி நான் பெருமையா சொல்லணும். அந்த அளவுக்கு நீ பேர் வாங்கணும் என்ன? செய்வா. லேட் ஆகுது. கிளம்பு எடுத்துக்க. இத காலேஜ்ல விட்டுவிட்டு அப்படி சரவ பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா திரும்பி வரும்போது எப்படி? அக்கா எனக்கா நீ தினமும் யாராவது துணைக்கு வந்துட்டு இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் நான் பழகிக்குவேன். நானே வந்துருவேன். டேய் மறந்துட்டேன் பாரு. இந்தா பஸ் செலவுக்கு வச்சுக்க 20 ரூபா. ஒரு நிமிஷம் இரு வரேன். என்னத்துக்கு தெரியலடா. உங்க பொண்ணு பண்றது உங்களுக்கு தான் புரியும். இந்தா. எனக்கா 500 ரூபாயா? காலேஜ் படிக்கும் போது செலவுக்கெல்லாம் தேவைப்படும்ல, அதான். ஆமாமா வச்சுக்கோ. இந்தா முதல்ல பத்திரமா வை. எடுத்துக்க. ஆனா தினம் காலேஜ் கிளம்பும்போது இது எதிர்பார்க்காத. ஒரு வருஷத்துக்கு இப்படித்தான். சரி போலாம் பா. நீங்களே செல்லம் கொடுத்து கெடுத்து பிடிவி போட்டுருக்க. 500 ரூபாயா? சரிதான். எப்படியோ நீ அடிச்ச லக்கி பிரைஸ். வரேன்க்கா, பார்த்து ஜாக்கிரதை. லேட் வேற ஆயிடுச்சு. வெயில் வேற மாட்டே எவ்வளவு. பேனா பென்சில் எடுத்துக்கிட்டியா? பயப்படாத. முதல்ல அப்படித்தான் இருக்கு. குட் மார்னிங் சார். மார்னிங். நேத்து காய்கறி கடையில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு, அதான் வர முடியல. அப்படியா? தனியா சமாளிச்சிட்டீங்களா? என்ன உடம்புது சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சும்மா சொல்லாதீங்க. முகம் டல்லா இருக்கிறது தன்னால தெரியுது. என்ன பிரச்சனை சொல்லுங்க. சக்தி, எதுக்கு அழுகுறீங்க? வீட்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்பா எங்கேயோ வெளியில போனாரு, திரும்ப வரல. எங்க போனாருன்னே தெரியல. உடம்புக்கு வேற முடியாம இருந்தாரு. அப்படியா? இல்ல ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாரா? இல்ல சார், இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. அப்பா யார் வீட்டுக்கும் போக மாட்டாரு. சரி அழுவாதீங்க, வாங்க போலீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். ஐயோ, கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம் சார். அது முடியாது. ஏன் முடியாது? போலீஸ்ல சொல்லக்கூடாது. அதான் ஏன் கேக்குற சக்தி? அப்பா ஊரை விட்டு ஓடி வந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காரு. எங்க குடும்பம் ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? நாங்க சேலத்துல இருந்து சென்னைக்கு சும்மா வரல சார். ஊர்ல ரொம்ப வசதியா வாழ்ந்தோம், நிறைய பணம். அப்பா தன்னோட பார்ட்னர்ஸோட சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணாரு. அதுக்காக ஊர்ல நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கினாரு. ஆனா அப்பாவோட பார்ட்னர்ஸ் அவரை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. மொத்த பழியும் அப்பா மேல விழுந்துருச்சு. ஊரை சுத்தி கடன், மொத்த பணமும் போச்சு. அத்தனை பேருக்கும் அப்பாவால பதில் சொல்ல முடியல. அதான் ஊரை விட்டு ஓடி வந்து எங்க தலைமறைவாயிட்டோம். யார் கண்ணிலையும் படாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க ஒரு ஸ்டேஷன்ல அப்பா மேல
சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? என்ன சார், ஷாக் ஆயிட்டீங்களா? என் குடும்பத்தை பத்தி இல்ல என்ன இங்க வேலையில சேர்த்தத பத்தி தப்பா? ஐயோ சச்சே, அந்த மாதிரிலாம் நான் மனசால கூட நினைக்கலைங்க. வாங்க போலாம். எங்க? உங்க வீட்டுக்கு தான். இந்த சூழ்நிலையில உங்க அம்மாவை தனியா விட்டுட்டு வந்தது தப்பு. 2 பேரும் இப்ப அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போறது யோசிப்போம். வாங்க. யோசிக்காதீங்க, வாங்க. சேகர், சேகர். வரேன் சார். நான் கொஞ்சம் வெளியே போறோம், ஆபீஸ் பாத்துக்கிறேன். சரிங்க சார். வாடா வாடா. மச்சான் வந்து விளாட வரலாம். என்னடா எப்படிண்ணா இருக்கீங்க? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? படிப்புல எப்படி போகுது? ஓகேண்ணா. என்னடா ஓகேன்னு சொல்ற? ஓகேண்ணா, ஓகே தானே? டேய், ஓகேன்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு? சொல்லுங்கண்ணா. நானும் உன் அண்ணனு காலேஜ் படிக்கும்போது ஓகேன்னா ஒண்ணுமே கண்டுக்காதுன்னு அர்த்தம். அந்த ஓகே தானே சொல்ற? அண்ணா, உங்க ஃப்ரெண்டோட தம்பி நானு. உங்க ஃப்ரெண்ட் 8 வயசு வச்சாருன்னா நான் 16 வயசு வைக்க போறேன். சோ அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்ப தேறிட்டடா. எங்க பேரெல்லாம் காப்பாத்தணும், புரியுதா? கண்டிப்பாண்ணா. ஆமா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க புதுசா? ஒண்ணு இல்லடா, இந்த பக்கம் வந்தேன், சும்மா அப்படியே பாத்துட்டு போலாம். ஒரு மேட்டர்டா. சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கு. இந்த காலேஜ்ல தான் ராக்கிங் அது நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா. அது எதுவுமே நடக்காம நீ தான் அந்த பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அண்ணா, இந்த காலேஜ்ல என்ன மாதிரி எதுவுமே நடக்காது. நான் சொல்றது கேட்டுதான் எல்லாமே நடக்கும். சோ நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. சரி, அந்த பொண்ணு யாருண்ணா? சொல்றேன்டா, சொல்றேன். ஆமா, என்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகீங்க? டேய், தெரிஞ்ச பொண்ணுடா, சைட்டு கிட்ட அடிச்சிடாத. தெரிஞ்ச பொண்ணா? அண்ணியா? ஏண்டா, டீடைல் சொன்னாதான் பாத்துக்கீங்களோ? என் காலேஜ்குள்ளே வந்து இந்த காலேஜே கட்டிக்காகிற பொறுப்பு இருக்க என்கிட்ட வந்து அந்த பொண்ணை சைட் அடிக்காம பாத்துக்கோ, சைட் அடிக்காத, ரேகிங் பண்ணாம பாத்துக்கோ, ரேகிங் பண்ணாத, இப்படிலாம் சொல்ல தெரியுதுல, பின்ன டீடைல்ஸ் வேணாமா? சொல்லுங்கண்ணா. உண்மை தெரியணும், அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? சொல்லுங்க. அண்ணி தான், ஓகேவா? அண்ணா, அண்ணி, ஓகே. இது ஒண்ணு கண்டுக்காத, அர்த்தம் தானே? டேய், ஆட்டோல இருந்து இறங்குது பாரு, அந்த பொண்ணு தான். சரிதானப்பா? டேய், சூப்பர்ண்ணா. என்னது சூப்பரா? நான் பாத்துக்கிறேண்ணா. டேய், என்னத பாத்துக்கிற? நீ பாத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். அது இல்லண்ணா, இந்த ரேகிங் சொன்னீங்கல்ல, அது இல்லாம பாத்துக்கிறேன். என்ன பயமா இருக்குதா? ரொம்ப பயமா இருக்குப்பா. கொஞ்ச நாள் சரியா போய். சரி, ஞாபகம் வச்சுக்க, அது உன் அண்ணி. என்ன, ஓகேவா? நான் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேன், ஓகே தானே? விளையாடுறதுக்கு எம்டி இடம் இருக்குது பத்தியா? நாள் பூரா விளையாடிக்கிட்டே இருப்பியா? எப்ப படிப்ப? படிப்பேன்ப்பா. எம்டி பெரிய கட்டிடம் பத்தியா? டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பத்திரமா பாத்துக்க. என்ன என்கிட்ட சொல்லிட்டீங்கண்ணா, கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பாத்துறேன். நீங்க போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட். டேய், பாத்துக்கடா. ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? ஆச்சியா? நீ படிச்ச ஸ்கூல்ல நீ வாங்கின மார்க்ஸ் பெரிய விஷயம்னு உங்க ஹெட்மிஸ்டர் சொன்னாங்க. இந்த காலேஜ்லயும் அதே மாதிரி நிறைய மார்க்ஸ் வாங்கி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கணும், ஓகே? சரி சார். இது ஸ்கூல் இல்லம்மா, காலேஜ். இங்க உன் கவனம் சிதறி போற மாதிரி நிறைய வாய்ப்புங்க வரும். ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? என் கவனம் படிப்பை விட்டு வேற எங்கேயும் போவா சார். வெரி குட்.
எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? என் அப்பா எனக்காக படுற கஷ்டம் என் மனசுல இருக்கும் சார். அதை வச்சுதான் நான் உறுதியா சொல்றேன். என் அப்பா பேரையும் நான் காப்பாத்துவேன். நிச்சயமா நம்ம காலேஜுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் சார். வெரி குட் வெரி குட். ஐயா சந்தோஷமா போயிட்டு வாங்க. நல்லதுயா. அப்போ நாங்க கிளம்பலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் பவானி. ம், தேங்க்யூ சார். வரேன்யா. போயிட்டு வாங்க. அப்பா ஆ. இந்த பக்கம் போகணும். இப்படியா? அப்பா கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போறேன். போயிட்டு நல்ல படி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். நேத்து பீச்ல சரியான ஃபிகர் மச்சி. நீ போவ, உங்க அப்பா காசு கொடுக்குறான். எத்தனை ஃபிகர் வேணா கூட்டு போவ, யாரை வேணா கரெக்ட் பண்ணுவ. நான் எங்க போறது? அதுக்கு உன் அப்பன்ட்ட காசு கேள. எங்க அப்பனுக்கு நான் தான் காசு கொடுக்கணும். நீ வேற. சாரி மச்சான். மச்சான் மச்சான். பெருசு. மாமாவும் அழகு, மாமா பொண்ணும் அழகுடா. ஆமா மச்சி, தள்ள மட்டும் விக்கி வச்சிட்டாருன்னு வை, நமக்கு போட்டி தான். ஜஜங். ஏய், ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி ஸ்கொயர். கம் ஆன். ஏய், என்னடா படிக்கிற நீ? போடா. டேய் சின்ன கவுண்டரா, டேய் கொடைய வச்சிட்டாரா டேய். ஆமா, சின்ன கவுண்டர் கொடைய வச்சிட்டு எங்கடா போறாரு? கிளம்பிட்டாரு. 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ல கிளம்பிட்டாரா. டேய் டேய், வா மச்சான், நான் சூடா இருக்க. தெரிஞ்சவர்ரா. ஓ, பிரியம் இப்படியே பிஹேவ் பண்றது. அடங்கடா. டேய் தல சொல்லிட்டார்ல, வாங்கடா போலாம். ஓகே மச்சான், டென்ஷன் ஆகாத. லைட்டா ஒரு சீன் தான், அவ்வளவுதான். சார் சாரி சார், பசங்க தெரியாம பேசிட்டாங்க, மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்லப்பா. இல்ல வெரி வெரி சாரி சார், மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். பரவாயில்ல. ஓகே சார். டாக்டர், இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? காய்ச்சல் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்கிடுவாரு. அது சரி, என்னாச்சு? முகமெல்லாம் வீங்கி இருக்கு, ஏதாவது தகராறா? அது வந்து ஆமாம் டாக்டர். ஓ, அங்கங்க அடிபட்டு நல்லா கண்ணி போயிருக்கு, வழியில முடங்குவாரு, பயப்படாதீங்க. சரி டாக்டர். கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மருந்து எழுதியிருக்கிறேன், இதை வாங்கி கொடுங்க. சாயங்காலத்துக்குள்ள காய்ச்சல் சரியாயிடும். அப்படி இறங்கலன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க. அப்ப நான் கிளம்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. இருங்க வரேன். லீலா, நீ ஏமா அழற? மாமா, இவருக்கு என்ன பிரச்சனை மாமா? இவருக்கு என்ன தலை எழுத்தா இப்படி மத்தவங்கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறதுக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல மாமா. தலையெழுத்துதாம்மா. ஏதோ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு நினைக்கிறேன், இப்படி அனுபவிக்கிறேன். இவரோட பாவமோ இல்ல என்னோட பாவமோ தெரியல மாமா. இவர் மேல எனக்கு எவ்வளவோ கோபம், எரிச்சல், ஏன் வெறுப்பு கூட இருக்கு. ஆனா இவர் இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. பாருங்க, முகலாம் எப்படி கண்ணி போயிருக்கு, எப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. அவனுக்கு ஒன்றுனா நீ தாங்க மாட்டேங்கிற, அவன் மேலே இவ்வளோ பிரியமா இருக்கிற, ஆனால் உன்னோட அன்பையும் பிரியத்தையும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானம்மா. எத்தனை அடிபட்டாலும் திருந்தாத ஜென்மமா இருக்கானம்மா. எப்போதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக குடும்பம் நடத்த போறானோ தெரியலம்மா. சரி, வருத்தப்படாதம்மா, பத்திரமா பார்த்துக்கோ. நான் கடைக்கு போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்.
சரோ வாங்க சம்பந்தி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த பழமெல்லாம் எடுத்து வச்சுங்கம்மா. வீட்டுல யாரும் இல்ல? சரோ மாவு அரைக்கிறதுக்கு போயிருக்கா. ஓ நிர்மலா கடை வரைக்கும் போயிருக்கா. நான் தான் இருக்கேன். சரி சரி. சிச்சோ, கொஞ்ச நேரம் படுத்துக்கடா. என்ன விசேஷம் சம்பந்தி? நீங்க தான் சொல்லணும். சம்பந்தி, அன்னைக்கு நீங்க வந்தப்ப கூட விஷயத்த முழுசா சொல்ல முடியல. என்னால சொல்லாமலே இருக்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. என்னடா வந்து உக்காந்த உடனே நம்ம மக மேல புகார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க நினைக்காதீங்க. நாங்க தனி கொடுத்துன்னு போகணுங்கிற மாதிரி நிலைமையில அந்த புண்ணியவதி உருவாக்கி கொண்டு வந்து விட்டுட்டாங்க.